இதை தவிர்த்து வந்து நிறைய இது கல்வியை தவிர்த்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நீர்ப்பாசன திட்டம், புதிய தொழிற்சாலை உருவாக்குறது, இந்த மாதிரி வந்து பல நிகழ்ச்சி இது திருச்சி பெல் செஞ்சிருக்காப்ல. கம்பெனி அவர் டைம்ல கொண்டு வந்ததுதான், அதாவது அவரோட முன்னெடுப்புல கொண்டு வந்தது. சூப்பர். ஓகேங்களா. அதனால பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன நீர்ப்பான திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய இந்த இதுலயே வந்தோம். எப்படி சொல்றது, இந்த அணைகள் கட்டினார் காமராஜர் வந்து, நிறைய அணைகள் கட்டினார். ஓகேங்களா. அந்த ஒரு இதுலயே அதெல்லாம் சேர்ந்து வந்தோம். இன்னொன்னு அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு நீர் மேலாண்மையில வந்து எந்த அளவுக்கு கால்குலேட்டிவா இருந்தாருன்னா, தமிழ்நாட்டுல வந்து எத்தனை வந்து இது இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஏரி குளம் குட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு, எத்தனை அணைகள் இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதுவும் இல்லாத இதோட எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டி, இதோட கொள்ளளவு, இந்த எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரியும். நான் படிக்காதவன் தான் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்ற மாதிரி அவர் வந்து இதுவா சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து தனிப்பிரிவு வச்சு இது பண்ணிட்டு, ஸோ படிக்கலனாலும் இந்த அவருக்கு வந்து அளவுக்கு பல கால்குலேட்டிவா இருந்தாருன்றதுக்காக அவர் வந்து படிக்காத மேதைன்னு வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரும் அழைச்சிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நீர் மேலாண்மையில வந்து ஒரு நாலேஜபிளா இருக்காருன்னு சொல்லிட்டு. சோ வந்து அவருக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதாவது பேரு சொல்லியிருக்காங்க. ஏழைகளின் பங்காளன், தென்னாட்டு காந்தி, அதெல்லாம் வந்து சிறப்பான பேரு. கல்வி கண் திறந்தவர். எல்லாத்துக்கும் மேல அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி என்ன தெரியுங்களா, இந்திரா காந்தி. ஓகேங்களா. அதாவது நேரு அவங்களோட பொண்ணு. அதுவும் இல்லாத அவங்க வந்து சென்ட்ரல், ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இது பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி சொல்றது, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் தான் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே இருக்குங்களா. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இவர் வந்து காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி பக்கத்துல வந்து கால்மர கால் போட்டு உட்காந்துருப்பாரு. இன்னைக்கெல்லாம் ஒரு இடி ரைடு விட்டாலே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அது இப்ப இருக்கிற முதல்வர்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா போயிட்டு சமரசம் பண்ணிக்கிட்டு, புரியுதுங்களா. இதுல என்ன இல்ல அதுவும் இல்ல ஹிந்தி கூட தெரியாது ப்ரோ சார். மை சன் ஈடி. அதுதான் அலெக்ஸ். அது எப்படின்னா இந்த வீரத்தமிழன் காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லிருங்களேன். நான் வந்து இது பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே இதை விட்டோம்னா நல்லா இருக்காது. சரி, நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஓகேவா. கோச்சுக்காதீங்க சரிங்களா. ஓகே. சோ வந்து இப்ப காமராஜரோட பயோகிராஃபி பார்த்தோம்னா, சிறு வயசுலயே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து காமராஜருக்கு வந்து தந்தை இழந்திருக்காப்ல. சோ வந்து சிங்கிள் பேரண்ட் தான். அதனாலதான் வந்து அவரால் இது எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல. பாதிலேயே வந்து பள்ளி படிப்பை வந்து நிறுத்திட்டாப்ல. சோ மேலும் வந்து அவருக்கு வந்து இருந்தாலும் வந்து பொது அறிவோட தாக்கமும் நாட்டுப்பற்றும் அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் வந்து காந்தியடிகள் வந்து சுதந்திர போராட்டத்திலேயே வந்து காந்தியடிகளோட கலந்திருக்காப்ல பல விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து இது காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காப்ல. ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், சைமன் கமிஷன் எதிர்ப்பு, அப்புறம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என பல போராட்டங்கள்ல வந்து பங்கேற்று சிறை செஞ்சுட்டு இருக்காப்ல. புரியுதா உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து காமராஜர் வந்து எப்படி சொல்றது, பொலிட்டிக்கலா மட்டும் இல்லாம வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களோட எப்படி சொல்ற இன்வால்மெண்ட் வந்து இருந்திருக்கு. பங்களிப்பு. ஆமா. அதே மாதிரி வந்து சத்தியமூர்த்தி போன்ற பல தலைவர்களோட வந்து தமிழக காங்கிரஸ்ல வந்து தமிழகத்துல வந்து காங்கிரஸ் வந்து வளர்ச்சியில வந்து முக்கியமான வந்து காமராஜரோட இருந்திருக்கு. இதுல வந்து 1937லயே வந்து விருதுநகர்ல வந்து நகராட்சி தலைவராகவும், அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை மாநகர சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காப்ல. 1947ல வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு வந்து, அதாவது அப்பேற்பட்ட தலைவரை தான் வந்து டிஎம்கே வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு மாநில சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கால் போட்டு உட்கார ஒரு தமிழனை, அதாவது இவங்க போய் கையை கட்டினே போயிட்டு நிக்கிறது, கூட்டணிக்கு போயிட்டு கையை கட்டி நிக்கிற ஒரு கூட்டம், அப்படியாப்பட்ட தலைவரை வந்து பாத்தீங்கன்னா இழிவு பண்ணி அப்படியே ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமா வந்து அவங்க இது எப்படி சொல்றது, தமிழகத்தில் உள்ள துறைகள்ல வந்து வியக்கத்தக்க வளர்ச்சி வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்துச்சு. சோ அதை வந்து ஒவ்வொன்றா சொல்றேன். தொழில் வளர்ச்சியில வந்து எப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்கல்ஸ், பெல்னு சொன்னீங்களா நீங்க சொன்ன மாதிரி, திருச்சியில வந்து திருச்சியில பாரத். ஆமா, அதுவும் அப்புறம் வந்து என்எல்சின்னு சொல்லக்கூடிய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அந்த இது என்எல்சி. என்எல்சி.
அதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் லெதர் கார்பரேஷன் குரோம்பேட்டையில கிரியேட் பண்ணியிருக்குது. அப்புறம் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் இது வந்து ஃபேக்டரி வந்து சென்னையில கிரியேட் பண்ணது. மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் சென்னை ஆவடியில வந்து இப்ப இருக்க எல்லா தொழிற்சாலைகள் இந்த இதுலாம் இருக்குல்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த லாரி இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வாகனங்களுக்குள்ள தொழிற்சாலையை கிரியேட் பண்ணியிருக்குது. சேலம்ல வந்து இரும்பு உருக்காலை அதாவது மெல்டிங்க்கு வந்து அப்பயே வந்து அவருக்கு ஆட்சி காலத்துல இருந்து அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அவர் காலத்துல வந்து முடிக்கப்படல, ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல இருப்பு சேலம்ல உள்ள இரும்பு உருக்காலை அதாவது மெல்டிங் பாயிண்ட் இது. அப்புறம் கிருஷ்ணகிரி, நெய்வேலி, ஈரோடு, விருதுநகர் அங்க வந்து நிறைய புதிய தொழில்பேட்டைகள் மொத்தமா அதாவது சின்ன சின்ன இதா வந்து ஒரு பெரிய குரூப்பா ஸ்மால் வந்து ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிப்காட் சிப்கோ சொல்லுவாங்க. ஆஹ் அதெல்லாம் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஓகே ஓகே. அடுத்து வந்து பல வந்து குறுத்தொழில்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறது. அதாவது புதுசா யார் யாரெல்லாம் வந்து குறுத்தொழில்கள்ல இருந்தாலும் அவங்களுக்கு லோன் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பண்ணி இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காப்ல. வெறும் எத்தனை வருஷத்துல 1954ல இருந்து 63ல இவ்வளவு பண்ணியிருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து சரி இது தொழிற்பேட்டைகளை மட்டுமா தொழிற்சாலைகள் மட்டுமா அவர் பண்ணியிருக்காருன்னா அடுத்த இது நீர்ப்பாசன திட்டங்கள். மேட்டூர் அணை, பவானி சாகர் அணை போன்ற பெரிய அணை நீர்த்தேக்கங்களை திறந்து அதிகரித்து பல நீர்ப்பாசன திட்டங்களை தொடங்கினார். மேட்டூர் அணையும் சரி, பவானி சங்கர் அணையும் சரி, எவ்வளவு பெரிய விஷயம். இது கலைஞர் அது பண்ணா இது பண்ணான்னு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த பண்ணியிருக்காப்லையா? இல்ல, மேட்டூர் அணை, பவானி சங்கர் அணை போன்ற திட்டங்களை வந்து அதிகரித்து பண்ணியிருக்காப்ல. அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி அணை, சாத்தூர் அணை, அமராவதி அணை, பரம்பிக்குளம், அலியார் திட்டம், மணிமுத்தாறு அணை, வைகை அணை, ஆரணியார் திட்டம் பல முக்கிய பாசன திட்டங்களை நிறைவேற்றினார். இதனால வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து பாசன வசதி பெற்றுச்சு. கல்டிவேஷன் லேண்ட் வந்து அவ்வளோ உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது தண்ணி பாசனம் கிடைக்கவும் வந்து அதாவது இப்போ எதுவுமே இல்லை கரிசா காட்டு நிலம் அந்த மாதிரி யூஸ்லெஸ் நிலங்கிறதெல்லாம் வந்து நல்ல பாசன வசமாப்பட்ட விவசாயம் வந்து உற்பத்தி வந்து பன்மடங்காச்சு. இதனால வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி இதுலையும் எப்படி சொல்றது விவசாயத்துல இருந்து பெரிய லெவல்ல வந்து கொண்டு போச்சு. அடுத்து சரி தொழிற்பேட்டை ஓகே, அப்புறம் வந்து விவசாயம் ஓகே, சமூக நலத்திட்டம்னு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தோர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு நலனுக்காக வந்து பல திட்டங்களை கிரியேட் பண்ணியிருக்காப்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராமப்புற சுகாதார மேம்படுத்த திட்டம். எப்படின்னா வந்து கிராமத்துல அந்த சுகாதாரத்துறை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்கல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இது இப்போ சொட்டு மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதையெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து நில சீர்திருத்தங்கள், அதாவது பண்ணையார்கள்ட்ட இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கைவசம் நிலங்களை வந்து அந்தந்த மக்களுக்கு வந்து சென்றடைங்கிறதுக்காக வந்து நில சீர்திருத்தங்களை வந்து ஏழைகளுக்கு வந்து நிலம் கிடைக்க வந்து வழி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் த பிக்கஸ்ட் திங் கல்வி கண் திறந்தவர். அதாவது பள்ளிக்கு வர எல்லா குழந்தைகளும் பசியை போக்குறதுல வந்து அதே மாதிரி வந்து பள்ளிகளில் தக்க வச்சுக்கணும். முக்கியமாக வந்து பள்ளிக்கு வந்து ஸ்கூல் பிள்ளை வந்து வர காரணமே வந்து பசி தான். அதனால தான் வேலைக்கு அனுப்பப்பட்டது. ஸோ பிள்ளை வந்து பசியாயிருச்சுனால வந்து மக்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த ஒரு ரிலீஃபை வந்து பள்ளியில வந்து மதிய உணவு கல்வி திட்டம் மூலமா கொண்டு வந்து நீ பேசுற வழங்கல பேசு இல்ல நீ பேசு, நான் கன்டினியூ பண்ணு, நான் பேசு. ஓகே ஓகே. அதான் இப்ப வந்து மத்திய உணவு திட்டம் நினைச்சு பாருங்களேன். அவர் வந்து நினைச்சிருந்தான்னா நான் மத்தியானம் வந்து எல்லாத்துக்கும் வந்து உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கலாம். பட் அதை வந்து எந்த அளவுக்கு பள்ளிகள்ல உள்ள குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறதுனால வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காம நம்ம வந்து அந்த அளவுக்கு இது திங்க் பண்ண முடியுது. அப்புறம் வந்து புதிய பள்ளிகளை வந்து திறந்திருக்காப்ல. பள்ளி இல்லாத ஊர் இல்லை அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு வந்து கொடுத்து எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்து பள்ளியே இல்லாத எந்த ஒரு குட்டி ஊர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 மைலுக்கு ஒரு தடவை நடுநிலை பள்ளியும் 5 மைல்களுக்கு ஒரு தடவை உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு ஜியோ பாஸ் பண்ணி முடிச்சாரு.
அந்த 9 வருஷத்துலயே வந்து 3 மைல்களுக்கு ஒரு தடவை நடுநிலை பள்ளியும் 5 மைல்களுக்கு ஒரு தடவை உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு இலக்கு ஜியோ பாஸ் பண்ணி இலக்கு நிர்ணயித்தார். மூடப்பட்டிருந்த பல பள்ளிகளை வந்து மீண்டும் திறந்திருக்காரு. இதனால வந்து தமிழகத்துல வந்து பள்ளிகள் எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்கு, 1000கணக்கில் வந்து அதிகரிச்சிச்சு. அப்புறம் வந்து கட்டாய மற்றும் இலவச கல்வி 11 வயது வரை உள்ள குழந்தைகள் வந்து இலவச கல்வியை அறிமுகப்படுத்தினார். 11ஆம் வகுப்பு வரை வந்து கல்வி வந்து இலவசமானச்சு. இப்ப எல்லாம் வந்து எப்படி சொல்றது, இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் படிக்க வைக்கிற அவ்வளவு இது காசு கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பயே வந்து 11ஆம் வகுப்பு வரை வந்து இலவச கல்வி ஆக்கப்பட்டுச்சு. இதனாலதான் வந்து நம்ம டயத்துல நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் வந்து ஒரு லெவல்ல இருக்காங்கன்னா அதுக்கு வந்து காமராஜரோட இது வந்து முக்கியமான விஷயம். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி சீருடை திட்டம். மாணவர்களிடையே பணக்காரர் ஏழை என்ற பாகுபாட்டை களையவும் அனைவரிடமும் சமத்துவ உணர்வையும் வளர்க்கவும் சீருடை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காப்ப. இது வந்து பள்ளி சூழல்ல வந்து ஒரு சமூக புரட்சி. நினைச்சு பாருங்களேன், பணக்கார ஏழைங்கிறது வந்து உடையில வந்து தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு யூனிஃபார்ம் இந்த இதை கொண்டு வந்தது வந்து எவ்வளவு பெரிய ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயம். அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியாது. அதே மாதிரி வந்து இது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ற டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுக்காகவும் ஒரு திட்டம். ஆசிரியர்கள் வந்து சிறந்த பயிற்சி அளிப்பதற்கும் அவர்கள் ஊதியத்தை உயர்த்துவதற்கும் பல நடவடிக்கைகள் எடுத்தார். நான் அதான் சொன்னேன், ப்ரீவியஸா வந்து பள்ளி வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பணத்தை வாங்கி அதை வந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்குற விதமா தான் இருந்துச்சு. இப்ப காலேஜஸ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பட் அப்பவே வந்து அப்படிலாம் வேணாம், ஆசிரியர்களுக்கு தனி ஊதியம் வேணும், அதுவும் ஒரு சிறந்த ஊதியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆசிரியர் உயர்த்து எப்படி சொல்றது ஊதியத்தை வந்து உயர்த்திருக்காப்ல, சம்பளத்தையும். இதுதான் வந்து தரமான கல்விக்கு வந்து ஆசிரியரின் பங்களிப்பு முக்கியங்கிறத உணர்ந்து இந்த மாதிரி திட்டத்தை பண்ணியிருக்காப்ல. அடுத்து வந்து தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு வந்து முக்கியத்துவம். நான் சொன்ன மாதிரி வந்து பள்ளி பாடத்துல வந்து தொழிற்கல்வியை ஒகேஷனல் குரூப்புங்கிற இதை வந்து அறிமுகப்படுத்தி 11ஆம் வகுப்புக்கு அப்புறம் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காப்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பாலிடெக்னிக்ஸ் அப்புறம் பொறியியல் கல்லூரி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண அதிகரிக்கப்பட்டதே வந்து காமராஜர் ஆட்சி காலத்துலாம். இது வந்து அந்த டயத்துல எப்படி இருந்துச்சுன்னா தமிழகத்தின் கல்வி மற்றும் குழந்தைகள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து தேசிய சராசரி விகிதத்தை விட வந்து தமிழகத்தோட பள்ளி கல்வித்துறை வந்து அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சான். அதாவது கே பிளான் சொல்லுவாங்க. தேசிய அளவுல வந்து காமராஜர் வந்து 1963 வந்து முதல் இதை வந்து திறந்திருக்காப்ல. அதாவது எதுக்காகனா மூத்த தலைவர்கள் தங்களது அரசு பதவிகளை துறந்து கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என்ற வலியுறுத்தினார். அதாவது வயசாயிருச்சு, இன்னமே வந்து என்னால பவர்ஃபுல்லா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் 10 வருஷம் நல்லா பண்ணப்பா, அவரே உணர்ந்துகிட்டாரு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னால வந்து நான் இருந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இது பண்ண முடியாது. சோ அதனாலேயே வந்து தன்னையும் வந்து ரோல் மாடல் ஆக்கிக்கிட்டாப்ல. கே பிளான் ஒண்ணு திட்டத்தை கொண்டு வந்து தானே வந்து அரசு அந்த இதை வந்து பதவிகளை வந்து துறந்து மத்தவங்களுக்கு வந்து வழி ஒண்ணுங்கிறதுக்காண்டி கே பிளான்ங்கிற திட்டம் வந்துச்சு. இது வந்து நேஷனல் லெவல்ல வந்து பெரிய பேசுபொருள் ஆச்சு. நினைச்சு பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரிலாம் வந்து இந்திரா காந்தி ஆகியோர்களை வந்து பிரதமராக்குறதுல வந்து காமராஜரோட பங்கு வந்து முக்கிய பங்கு வச்சுக்குன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நேஷனல் பொலிட்டிக்ஸ்லயும் அவரோட பங்கு இருந்திருக்கு. இப்பேற்பட்ட காமராஜரை திமுக அவமதித்த விதம் அப்படிங்கும் போதுதான் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லணும். அதாவது படிக்காத மேதை என்ற அடமொழிய வந்து காமராஜரை வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் படிக்காதவரு, அவரை எதுக்கு மேதைன்னு ஆக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க யாரு, திமுக காரங்க. எப்படின்னா காமராஜருக்கு முறையான கல்வி இல்லை என்பதை வந்து சுட்டிக்காட்டி படிக்காத மேதை எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த வேர்டே வந்து சொல்றது. இப்ப கல்வி கண் திறந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜர்ங்கிற பட்டம்லாம் இருந்தாலும் திமுக எப்படி பிரச்சாரம் பண்ணுனா, திமுக எப்படி காமராஜர் அட்ரஸ் பண்ணுனா படிக்காத மேதை.
படிக்கலன்னு எப்படி சொல்றது, ஒரு ஹைடன் அஜெண்டா அப்படி வந்து முன் வச்சு பேசியிருக்காங்க. கேவலமான அரசியல். எப்படி சொல்றது, அவங்க வந்து திமுக எப்படி சொல்றது, தங்களை வந்து பகுத்தறிவாதிகளாகவும் திராவிட இயக்கத்தின் அறிவுசார் தலைவர்களாகவும் வந்து முன்னிறுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து யார்கிட்ட இருந்திருக்காங்க, காமராஜர் இருந்திருக்கு. சோ அவரை வந்து எப்படி மட்டம் தட்டுனா, அவர் படிக்கல திமுகல எல்லாருமே நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், அவர் படிக்கலன்னு சொல்லியே வந்து மட்டம் தட்டி மக்கள் மனசுல வந்து குழப்பத்தை விளைவிச்சுதான் வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஊழல் சாம்ராஜ்யம். இன்னொன்னு, இவர் இவ்வளவு தூரம் அணை கட்டினதே நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல, யாரு காமராஜர் பண்ண, ஓகேவா? இப்போ ஊப்பிங்களை கேட்டாங்க, அவனுக்கு வந்து எடுத்தவொடனே சமூக நீதி நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஆனா இவனுக்கு சொல்ற அந்த சமூக நீதி எல்லாம் பார்த்தனீங்க, இப்ப இவரு கலைஞர் கொண்டு வந்த அம்பாசங்கர் இது, சாரி இவரு பேர் சட்டநாதன் இதுவா இருக்கட்டும், என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் 71 தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்படியே போட்டுதான் வச்சிருந்தாங்க அந்த ஒரு இதுவா இருக்கட்டும். அதுவும் இல்லாத இவங்க வந்து அப்பயே வந்து ப்ராப்பரா வந்து அந்த இடஒதுக்கீடு எல்லாம் கொண்டு வந்திருந்தா அங்க வன்னியர் இதுவே நடந்திருக்காது, ஓகேவா? வன்னியர் போராட்டம் நடந்திருக்காது, அதுல அத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. இவ்வளவு தடவை பேசுறாங்கல்ல, ப்ராப்பர் இடஒதுக்கீடு அட்டவணையில சேர்த்தது யாருன்னு பார்த்தா ஜெயலலிதா தான், புரியுதா? அதாவது திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கூட அந்த குமார்ன்ற மாதிரி ஓரமா நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பா சொன்னா இப்போ வந்து அந்த லிஸ்ட்டை கொண்டு வருவாங்க, பாத்தீங்களா அதை பண்ணிருக்காரு இது பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து பார்த்தா அந்த செகண்டரி கட்சியாவோ செகண்டரி இதாவோ தான் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லயும் இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனம் மற்றவங்க அந்த விமர்சனம் அவதூறு, அதை இல்ல. வச்சுதான் இவங்க குழப்பவே அந்த குற்றச்சாட்டு எப்படி வச்சிருக்காங்கன்னா, திமுக வந்து அவங்களோட ஆதரவு திரைப்படங்கள் இருக்குல்ல, ஆதரவு திரைப்படங்கள், நாடகங்கள் மற்றும் இலக்கிய படைப்புகள்ல வந்து காமராஜரை வந்து உருவம் மற்றும் மறைமுகமாக விமர்சிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து அண்ணா எழுதிய ஓரிரவு போன்ற நாடகங்கள், கலைஞர் எழுதிய வந்து சில வசனங்களில் காமராஜர் வந்து காங்கிரஸ் ஆட்சி மற்றும் தலைவர்கள் குறித்து வந்து ரொம்ப இழிவா வந்து காமராஜரை தான் முக்கியமா தாக்கி வந்து நாடகங்களும் சரி, அப்புறம் கருணாநிதி எழுதிய வசனங்கள்ல வந்து காமராஜர் வந்து தாக்கி தான் எழுதியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு கேவலமா, அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு கலையா இருக்குது, ஒரு ஃபன்னா இருக்க விஷயத்துல கூட வந்து அரசியல் செய்யணும், அதுவும் எப்படி காமராஜரை தவறா காமிச்சு அரசியல் செய்யணுங்கிற ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது திமுக தான். அதுவும் அது மட்டும் இல்லாம பொதுக்கூட்டங்கள்லயும் வந்து திமுக வந்து ரொம்ப அசிங்கமான பேசிருக்காங்க. காமராஜர் வந்து ரொம்ப அதிகமா எப்படி சொல்றது, எளிமையா கிண்டல் செஞ்சிருக்காங்க, பிச்சைக்காரர். இல்ல, பொதுக்கூட்டங்கள்ல வந்து காமராஜரை வந்து எப்படி சொல்றது, அருவருத்தக்க வந்து விமர்சிச்சிருக்காங்க. எப்படி உதாரணத்துக்கு வந்து அவரோட எளிமையையும் அவர் உடை அணிங்கிற விஷயத்தையும் அவர் பேச்சோட விஷயம் இருக்குல்ல, அந்த எளிய மக்களோட பேச்சு இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து பேச்சு வழக்க கூட வந்து அசிங்கமா சித்தரிச்சு பேசி அவரை வந்து பேர் என்ன சொல்லுவாங்க, உருவ கேலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் வந்து பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து திமுக ஆமா, இதெல்லாம் வந்து திமுக வந்து காமராஜருக்கு வந்து ஆற்றிய பணிகள்னு சொல்லலாம். நாம இப்ப வந்து மாலை போடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்த வந்து லைட்டா ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு மாலை போட்டா சரியா இருக்கும். இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்தாங்க, மாலையும் கொடுத்தாங்க, என்னப்பா நம்ம 200 ரூபாய் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் ஊக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களாம், தெரியுமா தெரியாதா? இல்ல அது சும்மா அது அதுல பிஎஃப் எல்லாம் புடிச்சுக்காங்க, கடைசியா ரிட்டர்மென்ட் தருவாங்க. போனஸா? ஓகே சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்கல்ல அந்த இந்திரா காந்தி. இல்ல நான் வேற என்ன சொல்ல வந்தேன் நானு, அதான் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் சொல்லுங்க. அதோட சொல்லுவாங்க, புரியல என்னது இந்த இது நான் சொல்லியிருந்தேன்ல, தொழிற்சங்க வச்சு சொல்லும் போது பாரத் ஹெவி, பெல்லு, திருச்சி பெல்லு, பெல் கம்பெனி இல்ல அது ஏற்கனவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிப்கார்டு சிப்கோ இதெல்லாம் இவர் கொண்டு வந்திருக்காங்க. நான் அந்த வேற தமிழ் சொன்னேன், அந்த டாபிக் தான் பேசணும். நீங்க
இல்ல அது வேறப்பா. அது நான் ஏற்க சொல்லிட்டேன். இல்ல இதுக்கு அது என்னது, அதான் இந்திரா காந்தி முன்னாடியே பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம் உட்காந்துட்டு போறோம். ஓகேவா? இதே இல்ல காமராஜரை இந்திரா காந்தியவே விமர்சிச்ச வந்து இல்ல ம், இதே காமராஜரை விமர்சிச்ச கலைஞர் வந்து பார்த்தோன்னீங்க, எமர்ஜென்சிக்கு காரணமா இருந்த அதே காங்கிரஸ் கூட, அதே இவங்க கூட, யார் இந்திரா காந்தி கூட போயிட்டு அந்த ஒரு கொஞ்சம் கூட இது இல்லாத கலைஞர் யாரு ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவங்க சொல்றது வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து அந்த டைம்ல எமர்ஜென்சி டைம்ல வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அதே காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சார் பத்தியா, யாரு காரணமும் அவங்க கூட போய் கலைஞர் வச்சார் பத்தியா. இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு முதுகுதி துரோகம் தெரியுமா? அந்த சீட்டு, அந்த பதவி, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் பலி கொடுக்கும். அதான் அவங்க ஏஜென்டாவே. சரி இந்த பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு கால் வந்து பேசிட்டு வந்துடுறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அலெக்ஸ் இருக்கியா? அலெக்ஸ் பாடி இருக்கியா? சொல்லு, நான் இருக்கேன். எங்கடா போயிட்டான் அலெக்ஸ்? தெரியல. பக்கான அவ்வளவு இவ்வளவு நேரம் இருக்காது, ஸ்பேஸ் ஆயிட்டு இருக்குமே. இன்னும் அந்த பக்கம் ஏதோ படம் கடை ரிலீஸ் ஆக போதா? சம்பந்தமே இல்லாத இவனுங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கானுங்க. கேக்குதா? கேக்குது. ஒரு நிமிஷம் அடுத்த மாசம் அடுத்த மாசமா? இப்ப இருந்தா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. என்னது மாநாடுக்கா? மாநாட்டுக்கு நான் திஷானந்த் 8 hours மதுரை ஏர்போர்ட் போயிட்டாரு போல. என்ன இப்பேவா? ரீச் ஆயிட்டாரு, நாளைக்கு போஸ்ட் வந்துருக்கு. இல்ல அது பூமி பூஜை அந்த இது சொல்லிருந்தாங்க, இடம் பாக்குறாங்க. இன்னொன்னு ப்ரோ, பூமி பூஜை போட்ட பிறகே வந்துட்டு ஃபுல்லா தான். ஆனா இது விக்கிரவாண்டி பாத்துட்டு மாநாட்டுக்கு தான், பூமி பூஜைக்கு தான் பாத்தீங்கன்னா போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடலூர்ல. அந்த டைம்ல நான் போக முடியல, எது பண்ணிட்டேன். சரிங்களா, நீங்க இஞ்சி போனா அதிகபட்சம் 10,000 பேர் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர்ரா. எங்க தங்கிக்கலாம்னு தெரியல. ஐயோ காலமாக பூமி பூஜைக்கு எவ்வளவு பேர் இருந்தா மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வந்தீங்க? இல்ல ப்ரோ, இவனுக்கு இல்ல மதுரை அதுவும் எந்த அளவுக்கு இவனுங்க கோளாறுனா, போயிட்டு இப்பயே பாய் போட்டு பத்து போன. இல்லடா, நிர்வாகி வராங்கன்னா ஓகே, பசங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டானு எங்க ஊர்ல இருந்து. இந்த வாட்டி தெரியல, சேஃபா தான் நடக்கும். நம்ம ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் பக்காவா தான் பண்ணுவோம். இல்ல நம்ம ஆர்கனைஸ் பண்றது பக்காவா பண்ணுவோம். ஆனா அதுக்கு ஏத்ததை விட அதிக ஃபோர்ஸ் இந்த வாட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். போன வாட்டி இல்ல ப்ரோ, அதான் வேன் மேலே ஏறினானுங்க, அதான் சொல்றேன். போன வாட்டி அது ஸ்கேன் இது வச்சிருந்தாங்க, யார் யாரெல்லாம் மாநாட்டுக்கு போனாங்களோ அவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி அது சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகும். இப்ப வரைக்கும் இருக்கு. அலெக்ஸ், மாநாடு என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு. இது என்னது இது? திமுறா? இந்த வாட்டி போக முடியாது. இருடா நான் ட்ரை பண்றேன்டா. உனக்கு எப்பனா லீவ் இதோட? 2 மாசம் கழிச்சு. அது வரைக்கும் அங்க ஷிப்லயே தான் இருக்கணுமா? ஷிப்ல இல்ல, போர்ட்டுக்குள்ளார. போர்ட்டுக்குள்ளவா? ஷிப்பு போயிட்டு வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஒன்னு ஏறுவோம், நாளைக்கு ஒன்னு ஏறுவோம், நாளைக்கு ஒன்னு ஏறுவோம், நாளைக்கு ஒன்னு ஏறுவோம், நாளைக்கு ஒன்னு ஏறுவோம், அடுத்த நாள் ஒன்னு ஏறுவோம். நரோட்டோ
வெயிட் பண்ண. ஆனா ஸ்பேஸும் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது இடம். பாப்போம். ஸ்பேஸா இல்ல கம்மியா தானே வந்திருக்காங்க. ஆனா இந்த 80 பேர் இல்ல வந்ததா இந்த காட்டுது. வாட்டி இல்ல இந்த வாட்டி காமெடி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது. இந்த வாட்டி ஏதாவது எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரியல. போன வாட்டி இடம் பெருசா தாங்க இது. இல்லடா, போன வாட்டி 3 லட்சம் என்ன அது எனக்கு இதான் இல்ல ப்ரோ 5 லட்சத்துக்கே டவுட்னு பார்த்தோம். இல்லடா, ஞாபகம் ப்ரெடிக்ஷன் 3 லட்சம் தான். அதான் 5 லட்சம் தான் வேணா ப்ரெடிக்ஷன் வேணாம்டா. 3 லட்சம் ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க. 5 வேணாம் Content 5 வேணாம் கண்டென்ட் ஆயிட போகுதுன்னு நானுங்க பார்த்தாதான் நம்ம பொட்டன்ஷியல் நம்மளுக்கே தெரியாத Alex, மாதிரி தான் இருந்தது. மேல அனுப்பிட்டு இருக்கு பாத்தியா? சர்டிபிகேட் பாத்தியா? வச்சுக்கங்க யாரு வேணாம். இது விதமாகுது என்கிட்ட இருக்க பாத்துக்க. இந்த ஒரு படத்துல ஒரு ஓனர் வந்துட்டு பத்திரத்தை அக்கல் வச்சுன்னு அலைவானே, படம் பெருனது எங்கில பத்திரங்குதுன்னு வீட்டு பத்திரம் அந்த மாதிரி இருக்கு. யாரு என்ன படம்? விக்னேஸ்வரன். இல்ல என்ன படம்னு கேட்டேன். தாண்டா இந்த ஒரு படத்துல கவுண்ட் மணி வந்துட்டு வாடகை வாங்கி வாங்கி அவங்க ஹவுஸ் ஓனரை மென்டலாக்கி விட்டுருவான். கடைசியில ஹவுஸ் ஓனர் பத்திரம் தாக்கல் வச்சு தெரியும் எங்கேயும் பத்திரம் எங்கிட்ட அந்த மாதிரிதான் இவருக்கு அந்த மாதிரிதான் இவரு இதான் எங்கேயும் பத்திரம் இருக்குதுன்னு இதைய தூக்கி தெரிகிறார். விடுங்க, அதான் இதுவும் ஒரு பெருமை தான். இதுவும் ஒரு பெருமை இல்லடா, இதான்டா பெருமை. ரொம்ப பெருமை, ரொம்ப 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 பெருமையா இருக்கு. சரி, இதுக்கப்புறம் அண்ணா கோட்டை ப்ரிப்பேர், அதுக்கப்புறம் வந்து நிறைய மாநாடு, அதுக்கடுத்து நிறைய இருக்கு, பொதுக்குழு செயற்குழு எல்லாம் இருக்கு. ஆனா மாநாட்டிலே தோல் கொடுத்து பங்கேற்று ஒருத்தவங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது சந்தோஷம் ஒண்ணு இருக்கு பத்தியா? சந்தோஷம் சந்தோஷம் பெருமை இல்லை, சந்தோஷம். ஆனா நரட்டா அன்னைக்கு ரேவந்த் கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் நடந்தே போன தெரியுமா? எனக்கு எதுக்கு பாத யாத்திரை தான். பின்ன அங்க போய் அவன் போய் பஸ் ஏறணும், ட்ரெயின் பஸ் பிடிச்சு அதுக்கப்புறம் போய் இது ட்ரெயின் பிடிக்கணும். நான் என்ன பண்றேன், தளபதி பாதி பேசிட்டு இருக்கும்போது அதை பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கிளம்புவேன் எங்க குரூப்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாப்பிள்ள நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே இது கிளம்புனேன். கரெக்டா நான் எப்ப வீட்டுக்கெல்லாம் வந்துட்டேன், ஓகேவா? வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கரெக்டா ஒரு 10-11 மணிக்கு பாக்குறேன் ஒரு எவ்வளவு கூட்டம் லைவ்ல காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படா அவனை தப்பிச்சு போக போறாங்க. ஆனா எனக்கு காலில் வந்து நின்னுட்டு இருந்தேன், ஒரு மாதிரி முதுவலி, எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. பிசியோ எல்லாம் போறீங்களா இல்லையா? முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு இது வைக்க சொல்லி அப்சர்வேஷன்ல இருக்க சொல்லிருக்காங்க. அதான் லைட் ஒர்க் மட்டும் பண்ணுங்க, டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ணுங்க, லேடர்லாம் ஏறாதீங்க அப்படின்னு. சும்மா ஒரு இது மாதிரி எப்படி சொல்றது, லைட் ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணலாம்ல? ஐ மீன் லைட் ஒர்க் அவுட் தான் அண்ணா, எப்படி சொல்றது, சும்மா ஒரு ஜாகிங் இந்த மாதிரி போலாமா? நானே இத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன். இல்ல நரோட்டோ, எனக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் பேசிட்டு இருக்கேன்ல கொஞ்ச நேரத்துல, மறுபடியும் இப்ப இதுக்கு என்ன சொல்றது, மறுபடியும் சொன்னாங்கன்னா இப்ப வந்து கிளம்பணும், நாங்க டீம் கிளம்பணும்னா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் போவோம், ஓகேவா? ஒர்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஷிஃப்ட் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். திடீர்னு வேற ஏதாவது ஷிஃப்ட் போனா கண்டினியூஸா அதுலயே ஒரு 2 நாள் தங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஈஸ்வர உன்னதான் தேடி இந்த 2 நாளா கரெக்டா ஒரு எப்ப தளபதி மாநாட்டுக்கு போயிட்டு, சாரி இங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு அன்னைக்கு பார்த்து ஒரு இதுல ஒண்ணு மாத்திட்டோம், நடுக்கடல ஒரு கம்பெனி, அது கார்கோ ஆபரேஷன், அது நடந்துட்டு இது பண்ணிட்டு வந்துச்சு. கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. புரியல குத்துட்டியா? புரியல. குத்துரு போறேன்னா குடுத்துட்டேன். அவன் வந்து அவன் பென்னி மில்லுக்குள்ள வந்துட்டான். பெட்டிக்குள்ள புள்ள பாய் வெளியே வந்துட்டு
இல்ல ஆடியே ரத்தினி அகினி காயத்ரி ஆடி அங்க சொல்லுங்க பாடுறா என்ன ஈஸ்வர் எப்படி எவ்வளவு கண்ணியமா கையை தூக்கி பேசுறான் பாடுறா. அந்த அந்த பண்பாட வாங்க பாடுறா. வாங்க எடப்பாடி சொல்லி வாங்கப்பா கொடுத்தாரு. ஈஸ்வர் பாய் வாங்க இல்ல பாய். ஆனா ப்ரோ இது காங்கிரஸ் சிம்பிள் தானே இப்படி தோணா? இன்னொன்னு கையை பாத்தியா, விரிச்சிட்டு நீங்க இல்லடா அவங்க எடப்பாடி முகத்து கொடுத்த மேல கை ரியாக்ஷன் வச்சிருக்கான் நான் பாத்தியா? சொல்ல முடியுமா? ஏன்டா ஈஸ்வர், ஏன்டா எடப்பாடி முகத்து மேல கை விக்னேஷ் ப்ரோ, வச்சிருக்க? விக்னேஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. என்கிட்டயா? கரெக்டா இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லு சொல்லு. போராட்டம் பண்ணா போராட்டம் மட்டும் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த உங்களை ஆப்போசிட்டான கருணாநிதி சமாதிக்கு போகணும்? இப்ப என்ன போராட்டத்தை கேள்வி நம்ம விருப்பம் தான் போனது. ஆல்ரெடி இப்பதான் காமராஜர் பத்தி பேசிட்டாங்க. போராட்டத்தை கூட போகாம எடப்பாடி என்ன சரியா, பண்ணாரு? அந்த பஸ் என்ன ரேட்டு கேட்டியா? கடலூர் வடலூர்லாம் வந்தானா? பஸ் இல்ல, லாஸ்டா ரோட் ஷோ எங்க முடிஞ்சது? மியூட் போட்டு பேசிட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு குன்னம் நினைக்கிறேன். இன்னைக்கு திட்டம் நான் எவனாவது மதிக்கிறேன்டா. ரோட் ஷோ போயிருந்தாங்க. எடப்பாடி அதான் பாவம். சரி டேய் ஈஸ்வரி கேட்கணும் நம்புறேன். உள்ளார அந்த பஸ் உள்ளார இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த காஃபி போடுற இதே பேர் அந்த பால் பாத்திரம் எல்லாமே இருக்கும். பேப்பர் டம்ளரு ஏண்டா நல்லா வச்சிருக்காங்களா என்ன? ஈஸ்வர மியூட் போட்டியாடா உனக்கு? சார் நீங்க மியூட் போட்டு என்ன கோத்து விடுற பாத்தியா? நான் போய் ஈஸ்வர மியூட் போடுவேன்டா. நம்ம கலர் மாதிரி ஒருத்தனப்பா எதிர நியூஸ்ல பார்த்தேன். கலரா? கலர் ஆமா, நானு ராம் சரண் ஃபேனு, அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் ஃபேனு, பவன் கல்யாண் ஃபேனு பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை நம்ம கலரை கூட்டிட்டு வந்துட்டாங்களோ போராட்டத்துக்குன்னு. இல்ல வேணுன்னே செட் பண்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க. இல்ல ஆனா உண்மையிலே இந்த வீடியோ பார்க்கும்போது கலர் ஞாபகம். ஆனா அவனுக்கு டிஎம்கே அவன் டிஎம்கே இல்ல, ஒருத்தன் வந்து ஆளு செட் பண்ணி டிவிக்கு ஆளுன்னு செட் பண்ணாங்க. டிஎம்கே எனக்கு டிஎம்கே விட யார் மேல டவுட்டா இருக்குன்னா அந்த நியூஸ் 24 தமிழ் தான் டவுட்டா இருக்கு. அவனாதான் இருக்கும் ப்ரோ. நெகட்டிவ் ஷேர் பண்றான். ஒருவேளை அந்த சேனல் ஓனர் அவெல்லாம் இல்ல, அவெல்லாம் ரோட்ல எங்கனாவது வீண் எழுதி இருந்தா கூட பாருங்க பிரான்ஸ், எவனோ ஒருத்தன் விஜய் பேரை வீணை எழுதி வீழ்த்து விட்டு போயிட்டானோ புரியுதா? வீணா அதான் அந்த மாதிரி ஏதாவது விஜய் பத்தி நெகட்டிவ் ஏதாவது இருந்தாலும் இல்லைனாலும் போட்டு விட்டுரும். பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா போடுவான். இல்ல அல்சேஷன் ஊபிஸுங்க போட்டு இதான் சமயம் அவனுங்களுக்கு இல்ல சில இது தள்ளுமுள்ள நடக்கத்தான் செய்யும். இதனாலதான் இவங்களுக்கு இது போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுல அது கொடுக்கறது. போராட்டத்துக்கு நார்மலாவே நீ இது கொடுக்க மாட்ட, நீ இதுல வேற நீ இதனாலதான் அப்படின்னு உருட்டிட்டு மறையிற போது உன் ஆட்சியில இப்ப கேக்குறேன். இந்த போராட்டம் நடக்குது, பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐல ஆப்போசிட்ல போராட்டம் பண்ணாங்க. அவங்களை கூப்பிட்டு போயிட்டு எலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்றி விட்டா பரவாயில்ல, கோயம்புல விட்டு அவங்கள மறுபடியும் தரத்தாருன்னு ஏத்துட்டு போறது இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மீடியாவும் அட்டென்ஷன் எடுக்கலையே. பகுதி நேர ஆசிரியர்களை அவங்க கோரிக்கையை இது பண்ணணும், நிரந்தரம் பண்ணணும் எங்களன்னு கேக்குறாங்க. அப்படிப்பட்ட இது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்த நாளைய சமுதாய வளர்க்கிற ஆசிரியர்களே தரத்தாருன்னு இழுத்துட்டு போற. இதெல்லாம் நீ என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்க? இதெல்லாம் சோசியல் மீடியால போட மாட்டாங்க. அது ஓகேடா, வாத்தியார் எல்லாம் அப்படி இழுத்துன்னு போலாம். சரி, போன ஆட்சியில பஸ் மேல ஏறி நின்று ஸ்னைப்பர் ஷாட் எல்லாம் துப்பாக்கிலாம் அடிச்சாங்க பொதுமக்கள் மேல. அது யாரு குரூப்? ஏங்க அது காவல்துறை இது ஒரு நிமிஷம். ஈஸ்வர் என்னத்தம் நினைப்பான், நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். அத மீறி சில விஷயங்கள் நடக்குது. அப்ப அதுக்கான இது இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இவனுக்கு டைரக்டா ஸ்டேஜ் 3 கேன்சர் மாதிரி சொல்ற. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இல்ல ஒண்ணு லத்தி சார்ஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கூட்டத்தை கலைஞ்சு போகணும்னு சொன்னோம். அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் துப்பாக்கி டைரக்டா என்ன பண்ணிட்டானுங்க, கலைஞ்சி போக மாட்டேங்கிறாங்க. இதுதான் சாக்கு. நமக்கு எல்லாம் இது இருக்கு. ஏன்னா
இது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எதுவும் பெருசா கண்டுக்கல. இதுக்கு எல்லாமே காரணம் தலைமை செயலாளர் வித்யா வைத்தியநாதன் தான் முக்கிய காரணம். ஏங்க எனக்கு இன்னொரு கேள்வி, 100வது நாள் வரைக்கும் இது மத்த நாள்லாம் நம்ம சீமானனா இது பண்ணிட்டு இருந்தாரு. 100வது நாள் எங்க போனாரு போராட்டத்தை அன்னைக்கு? ஏன்னா அது நீங்க தான்டா சொல்லணும். உளவுத்துறை எல்லாம் வச்சிருக்கீங்க. அந்த ஆளு எங்க போனா நமக்கு என்ன? உளவுத்துறை வைக்கிற அளவுக்கு அந்த ஆள் ஒருத்தா நான் கேக்குறேன். நீங்களே கண்டுக்க மாட்டீங்க, அப்ப நாங்க எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? அப்புறம் நாங்க ஏன்டா எங்களை பத்தி கேள்விப்பட்டு கேக்குறேன். இங்க பல எக்ஸ் ஊப்பிங்க இருக்கும். ஏன்னா கதை கம்பி கட்டுற கதை சொல்றோம். தூத்துக்குடி பாய்ஸ் தூத்துக்குடியில இருப்பாங்க. நாங்களே எக்ஸூபியல் தான், அதனாலதான் போட்டு பொழக்க வேண்டாம் செய்வோம் தவிர அவங்க எல்லாம் முட்டுலாம் கொடுக்க மாட்டோம். எனக்கு நராட்டா இல்லடா, எனக்கு ஒண்ணு புரியல. சொல்லுங்க. யார கேட்டாலும் ஒரு ஒரு 10 என்ன சொல்றது, ஒரு 10 பேர்ல ஒரு 4 பேரை கேக்குறோம்னு இருப்பான். நானும் எக்ஸ் ஊபி தான், நானும் எக்ஸ் ஊபி தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இல்ல, நீங்க வந்து ஒரு 10 பேர் ஒரு 4 பேர்னா அட்லீஸ்ட் ஒரு 40% இருக்கா. ஆனா இருந்தும் இவனுக்கு எப்படி வந்து ஒரு மைனாரிட்டி போனாருங்க? வந்திருக்கானுங்க வெளிய வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறது நாங்க மட்டும்தான், புரியுதா உங்களுக்கு? நாங்களே வெளியே வந்துட்டோம். அப்ப அவங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்களேன். புரியுதா? 10ல நீ 4 பேரை கேட்டிருக்கீங்கன்னா அந்த 4 பேர் தான் ஓட்டே போட்டு 2 அடிதான் தள்ளி போயிருக்கு. சோ முடிஞ்சு போச்சு. இந்த வாட்டி வந்து வேற லெவல்ல டிராப் ஆகும், நினைச்சு பாருங்களா? ஓப்பனா நாங்க இந்த அளவுக்கு போராட்ட மாணவர் அணி கூட்டின்னு போய் சொன்னா வயசானவங்களை கூட்டின்னு போய் போராட்டம் பண்ணிடுறான். கேட்டா அவங்க மாணவர் அணின்னு சொல்லிட்டு சிவானந்த இதுல கோயம்புத்தூர்ல. அது எல்லாம் இப்ப சிவானந்தா ஒழுங்கா சொல்லுடா. நாங்களும் சிவானந்த சாலையில தானே பண்ணோம். நீ சேப்பாக் சிவானந்த சாலைங்க, அவங்க கோயம்புத்தூருங்க. ஐயோ. ஆனா என்ன இல்ல ஈஸ்வரு, இன்னைக்கு நாங்களே டயர்டா இருக்கா, நீ கொஞ்சம் அடிச்சுட்டு போடா. அடிச்சுட்டு போவா. ராஜீவ் காந்திக்கு தேவை சீட்டு, கருணாநிதி கழுவி ஊத்துவான் 10 பக்கத்துக்கு. அவனுக்கு எந்த இது உண்மையான ஊப்பிங் கூட ஒரே நிமிஷம் ஏஜுக்கு மரியாதை இருக்கு, ஓகேவா? நான் ரெஸ்பெக்டா பேசு. ரெஸ்பெக்ட் இருக்கிறது வேறங்க, ஒரு உண்மையான தொண்டனோட மனநிலையை பாத்துங்க. மாற்று கட்சியில இருந்து வரணும். நீ என்ன திமுக தோன்றனாடா? உன் மனநிலை அப்படி கிடையாது. ஒரு இது இருக்கு, மாற்று கட்சியில இருந்து ஓடியாரவனுக்கு பதவி கொடுத்து அழகு பாக்குற கட்சியை பார்த்தா அடிக்கதான் தோணும். ஒண்ணு சொல்லிட்டா, சொந்த கட்சி வந்தாலும் ஓடி போயிடு. வேற கட்சியில இருந்து வந்தா கூட அதை விட்டுறா. உன் பழைய பங்காளி நீ எப்ப வேணாலும் அடிச்சுக்கிறா, அதை விட்டுறா. பழைய பங்காளியில அவனுங்க குழி தோண்டி போச்சாச்சு அவனுங்கள அரசியல்ல. சரி குழி தோண்டி போச்சாச்சு. இனிமே நீங்க தான் ரங்கராஜ் சக்திவேல் பாண்டியன், ஓகேவா? அடுத்து நீங்க தான் பத்திரம் மோடி, நீங்க தான் சென்ட்ரல். ஓகே ரங்கராஜ சக்திவேல்னு நீ என்ன இது டக் லைஃப்? அப்ப யாருக்காக சண்டை போட வைக்கிற போறீங்க? என்னடா டேய் ஈஸ்வர, அண்ணனை போய் வாயா போயன்றா, இப்படியாடா பேசுவ? யாரு பேசுறதுன்னு தெரியுதாடா? விக்னேஷ் பேசுறேன்டா, அண்ணன்டா. இல்ல அவன் எடுத்துருப்பான். யாரு இருண்டுப்பா? அப்படி அவன் மரியாதை தானே பேசுவான். அவன் நரோட்டு பேசுறான். வயசுல பெரியதான். ஆனா இங்க அலெக்சாண்டர்னு ஒரு சின்ன பையனோட சவால் வச்சுட்டு இருக்கிற மரியாதையில இழந்துட்டு இருக்காரு. பப்ளிக் எக்ஸாம் பச்சுனுக்கிறேன்டா. விக்னேஸ்வர தான் டார்ச்சர் பண்றாரு பேசுன்னு. பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறவன் எப்படிடா சவாசம்? இந்நேரம் சித்தப்பாவா இருப்பாரு உனக்கு. சித்தப்பா வயசுல இருக்கிறது கூட உனக்கு என்ன? டேய் அவரு எவ்வளவு எங்க ஆகணும்னு ட்ரை பண்ணுகிறாரா? அவருதான். ஆனா நருட்டோ இல்ல இவன் என்ன கலாக வரல, என்ன கலாகிற மாதிரி அவரை கலாகிறான். டேய் வயிற்றுக்கார போயில. சரி ஏண்டா இத்தனை கேள்வி கேக்குற? இப்ப என்ன விக்னேஸ்வர வந்துட்டு ஒருத்தர் மாதிரி ஏதாவது இது பண்ணீங்கன்னு ஒரு விக மாட்டீங்கன்னு அந்த மாதிரி போலாமா? வயசை குறைச்சிங்க 74 வயசுல என்ன பண்றது? அதுக்கான வயது முதுமை காட்டி கொடுத்துரும். ஒரிஜினல் ஒரு பைத்தியக்காரா. ஐயோ ஒரு டவுட். இல்ல எடப்பாடி விக்னேஸ்வர, எடப்பாடி வயசு என்ன?
அவருக்கா அவரா 80ஆவதுடா 80 80னா நேரம் என்னங்க 70. 70 70 இல்ல 80 எடப்பாடிக்கு கோடி ஒரு ஈழம் நிமிஷம் நான் 28 கூகுள்லயே பாக்குறேன் தப்பா 12/5/1954. எடப்பாடி எப்படிடா எடப்பாடி ஏய் ஏய் டேட் ஆஃப் 71 பர்த்லாம் இல்ல கேளு 71 வயசு ஆகுதுடா பரவாயில்லையா ஆமா நரோட்டோ லவ் பண்றான் நரோட்டோ டேட் ஆஃப் பர்த் முக்கியம் கொஞ்சம் டிஎம் போய் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்க. இல்ல பயபுள்ள இல்ல பயபுள்ள விக்கிபீடியாலே குடியிருக்குது போல மெட்டா விக்கிபீடியா அப்படின்னு இது விக்னேஷ் ப்ரோ டிஎம். டிஎம்மா ஆனா செழிப்பா இருக்கடா நீ. நீ ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்ல அத செழிப்பா இருக்குன்னு மாத்தி சொல்ற. செழிப்பு வேறடா இல்ல எங்குது நான் காலேஜ் படிக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்லி காண்டாயத்தோம் செழிப்பாகிறேன் மச்சான் நீ. அதாவது இது சொன்னா காண்டாவானு ஜாலியா இருக்க செழிப்பா இருக்கேன்னு சொன்னான். இல்ல நீ எந்த நீ வருஷம் வேணா காலேஜ் இல்ல படிச்ச? இல்ல 2019 to 2022 பாஸ்ட் அவுட் அப்பா 2022 நீ பாஸ்ட் அவுட். இது விஜய் என்ன படம் நீ இது மெர்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ காலேஜ் பக்கமே போயிருப்ப. நீ ஸ்மார்ட்டா ஆமா இருக்கணும் இவர ஆமா அந்த டைலாக் நீ உல்டா பண்ணிருக்க. ஆமாடா யாரா விஜய் ஃபேன் கிட்ட வந்து விஜய் டைலாக் உல்டா பண்ணிருக்கேன்றான். நீ விஜய் டைலாக் தானே பேசுவோம் நிறைய டைம். அது அவரோட மேனரிசம் எல்லாமே அப்படியே குடியிருக்கும். முதல்ல சொல்லப்போனா நான் காலேஜ் படிக்கும் போது தான் மாஸ்டர் இருந்துச்சு. அப்ப யோசிச்சு போயிரு ஊருக்குள்ள எப்படி இருந்திருப்போம். நம்ம விக்னேஷ் அண்ணா டைம் வயசுலாம் சச்சின் வந்தது இல்ல என்ன விக்னேஸ்வர காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நாளே தீர்ப்பு வந்து நரோட்டோ கேக்குதா நாளை தீர்ப்புல வந்தீங்கன்னா நேரம் விக்னேஷ் அண்ணா நேரம் கேக்குது. அவர் பாரு சரி சரி உனக்கும் தேவையில்ல எனக்கும் தேவையில்ல. அவர் தொல்லாதவனும் தொல்லும் அப்போ காலேஜ் வச்சார். ஓ துல்லாத மனம் தொல்லும் கூட நம்ம வயசு ஆகுதியா? அவருக்கு நம்ம வயசு பசங்க இருப்பாங்கய்யா. ஜோ நீ என்னடா நம்ம வயசுன்ற தொல்லாதவனு தொல்லும் போய் எனக்கு புரியல. எனக்கு ஒரு வயசு உனக்கு துல்லாமணம் தொல்லும் வரப்ப உங்க வயசே கிடையாது. அப்படி சொல்றேன் பாரு. அதான் சொல்றேன் ஈஸ்வர இவங்கிட்ட ஸ்வேரிங் போடுறியா? அவன் இப்ப காலேஜ் படிச்சானுறான் இவன். இப்போ என்ன பண்றது? வசீகரா படம் வரப்பெல்லாம் விக்னேஷ் ப்ரோ தியேட்டர்ல இது அந்த இந்த சீனுக்குலாம் கை தட்டி சிரிச்சிருப்பாரு. எந்த சீனுக்கு? தலைவா டைம்ல நீ தான் இந்த ஏடிஎம்கே நீங்க பண்ணீங்கல வேலை அப்பெல்லாம் ஸ்கூல் நான் ஒரு நிமிஷம் நிதிஷ் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க? நான் வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா இருக்கேன்டா. ஏன்டா வர்றது என்ன? வாழ்க்கையில ஏதாவது நடக்கும் ப்ரோ. எப்படி ஏதாவது ஆச்சா? இல்ல இருங்க காலேஜ் லைஃப்ல என்ன ஏதாவது ஆச்சா? அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகலண்ணா. கூச்சப்படாத. இங்க யாரும் சொல்ல மாட்டானுங்க. ஆகிற மாதிரி போயிட்டு திரும்பி பேக் வச்சதுலாம் நிறைய இருக்கு. சொல்ல அதுக்கு சில விஷயம் நானே பேக் வச்சிருக்கேன். விக்னேஸ்வரன் நீயே இருக்கிய அவன மாதிரி இருக்கணும். சொல்லுங்க. சரி ஈஸ்வரியா இன்னைக்கு எடப்பாடி கடலூர் வந்தார் போல. ஆமா கடலூர்ல அரியலூர் போயிருக்காரு. ஜெயங்கொண்டம் கொன்னம் விக்னேஸ்வர கடலூர்ல இல்லன்னா என்ன இருக்கும் தெரியுமா? நேத்து தாங்க கடலூர் போட்டோ சொல்றேன் கேட்டா நீ லிஸ்ட் அப்புறம் போடு. மேட்ரு என்னன்னா பார்த்தேன். மெயின் கடலூர் மஞ்சள் பொறுத்து தான் வந்தாரு. மேட்ரு என்னன்னா இவரு சம்பத் இருக்காருல்ல எம்சி சம்பத் அவர் தான் பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. கீழே வந்து எல்லாரும் நிக்கும் போது பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்காங்க. சம்பத் ஒரு பையன் பிரவீன் இருக்காருல்ல எம்சிஎஸ் பிரவீன் அவரை மட்டும் பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணி ஏன்டா மக்களை நீங்க முன்னிறுத்தவே மாட்டீங்களா? அந்த வாரிசு அரசியல் தான் கொண்டு வருவீங்களா நீங்க? வாரிசு அரசியல் இல்ல இன்னும் நிக்கல. அவர் தான் ஐடி செக்ரட்டரி அந்த ஏரியால.
தெரியுதுடா, இருக்கட்டும்டா. இப்ப வந்து மக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா அதையும் எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தா முன்னிலைப்படுத்திடுறாங்க. அது வந்து இல்ல கொஞ்சம் அதையும் அடர்த்தியா காட்டும். இல்லடா, இப்ப வந்து அலெக்ஸ், நான் இதை அனுப்புறேன் பாரு. எனக்கு அனுப்பி விட்டுருந்தேன். என்ன இங்க இவ்வளவு மோசமா இருக்காங்க அதிமுக காரங்க. ஈஸ்வர் ப்ரோ வெயிட்டா வச்சிருக்காரு பேரை. சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. இல்ல டேய், இல்ல ஒரு நிமிஷம். இல்ல டேய், இல்ல இந்த நிதிஷ் போதைய போட்டு தானே வருவான். ஆனா பேரை மட்டும் இப்படி வச்சுக்கிறாடா. இல்ல இது நருட்டோ இதெல்லாம் பரவாயில்ல, அது வேற. இது அன்னைக்கு ஈஸ்வர் பேசுகிறான், பின்னாடி கிளாஸ் சத்தம் கேக்குது உருளுறதுக்கு. என்னடா நடக்குது வீட்டுல பாட்டில உருட்டி நேரம் சொல்லு. நான் உனக்கு போட்டோ அனுப்பிருக்கேன் பாரு. நல்ல போட்டோ அனுப்புங்க. என்ன இது வேற எதுவும் வச்சிருக்காரு? கடலூரா? இபிஎஸ் கவர்மெண்ட் அதான். ஓஹோ, எங்கயா போட்டோ? ஒரு நிமிஷம். இல்ல இபிஎஸ்னா உடனே காலை விரிச்சுன்னு வந்துரு அன்பர் பெண்ட் எடுக்க எங்கயா போட்டோ? இல்லதான் இல்ல விக்னேஸ்வரம் இப்ப இன்னைக்கு வந்ததா? நேத்து அதான் இந்த கடலூர் சனிக்கிழமை அது பாக்காமலே சொல்றான். உயிரே போனாலும் அவருக்கு அவன் கண்ணுல ரெண்டு இலைய வச்சிடணும். என்ன கேட்டா ஈஸ்வர் செத்த பிறகு கூட கண்ணுல ஒரு இலை, இன்னொரு இலை வச்சுதான் கட்டு. உங்களை வந்து எரிப்பாங்களா புதைப்பாங்களா? ஈஸ்வர் புதைச்சா இலை வச்சு இல்ல ஆல்ரெடி எரிச்சுட்டாங்க. இல்ல இலைய வச்சு எரிய சொல்றாங்க. இல்ல மரம் வச்சிடலாம். டவுட் இல்ல ப்ரோ. இல்ல இவனுங்களாவது பரவாயில்ல, சூரியனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்பேஸ் அடிபட்டுற வேண்டிய எலான் மஸ்க் கோல வெடிச்சு செதற போ. அலெக்ஸ் எனக்கு சொல்லு. நான் உங்க ரெண்டு பேருக்கும் டிஎம் ஒன் பண்றீங்க பாருங்களேன். சம்பந்தமே இல்லாம ஒரு கம்பாரிசனை போட்டு காமராஜர் பேரை கேட்டு காமராஜரைக்கோ இது ஆமா செம்ம கம்பேரிசன் இது. இல்ல என்ன தரமா அமைச்சாரு? இல்ல டிஎம்ல என்ன தான் அமைச்சிருக்கான்? காமராஜர்னா லைக் பண்ணுங்க, கருணாநிதினா ரீட்வீட் பண்ணுங்களாம். என்ன கம்பேரிசன்ரா இது? அதான் அன்னைக்கு அது ஒரு சூர்யா ஃபேன். விடு தலை காலியா இருந்துச்சுன்னா இல்ல தலை காலியா இல்ல எப்படி இல்ல ரெண்டு பேருக்கும் தலை காலி ஆகுதுன்றதுனால கம்பேர் பண்ணிட்டா போல இது. ஆனா இத கம்பேர் பண்ண தலையும் காலியா ப்ரோ. என்னது இது? புரியல. இல்ல அது என்னன்னா இல்ல அதுல வாய்ஸ் மெசேஜ் பண்றீங்களா? போட்டு விடுறேன் இருங்க, அப்படியே மேலயே போட்டு. என்னன்னா கடலூர் இல்ல ஓபனாவே சொல்லிடுறேன். இந்த ஈஸ்வர் கட்சிக்காரரு அவங்க பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்க இதுக்கு கடலூர் வந்திருக்காப்ல. ஓகேவா? கூட வந்து யாரு நிக்கிறதுன்னா எம்சி சம்பத். அவர் தான் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட். ஓகேவா? அவரு தான் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர், அந்த கண்ட்ரோல் அவர் தான் ஏடிஎம்கே பொறுத்தளவு. என்னன்னா கீழே வந்து நிக்கிறவங்க தொண்டர்களை வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அது போட்டோ எடுக்கும் போது கரெக்டா அவரோட பையன் பிரவீன், ஓகேவா, அவரு வந்து கரெக்டா போக்கஸ் ஆகுற மாதிரி எடுத்திருக்காங்க. மக்களை எடுங்க, மக்களை அதிகமா வர்றதை அடர்த்தியா காட்டுங்கன்னா திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த என்ன சொல்றது ஒரே குடும்பத்துக்காக உழைச்சு கட்சியை காவால விடுறானுங்க அவங்க. அதான் நீ வந்து இது மன்னராட்சி, இது நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு யார அடிக்கிறியோ அதே மாதிரிதான் அவங்களதான் நீங்களும் சொல்லி பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா கரெக்ட் தான். ஈஸ்வர கேக்குதா? எப்படா நிம்மதியா சோறு பண்றேன்? ஐயோ இப்படிலாம் கேட்க கூடாதுமா, பாவம். வீட்டுல ஃபேன் இருக்குது, நல்லா கட்டில் இருக்குது, கறி சோறு இருக்குதுன்னு சொல்லுவான்.
விக்னேஷ்டா இந்த அளவுக்கு மானபங்கம் பண்ணக்கூடாதுடா. பாவம்ப்பா. நம்ம பையன் என்னங்க ரெட்டைகள்னா மானபங்கம் படுத்துவீங்களா? அப்ப டிஎம்கேனா என்ன அதெல்லாம் சபையிலே எழுத கூடாது. பிரிச்சு விட்டுறானுங்க. இதெல்லாம் ரொம்ப எப்படில தவறுங்க. அவர் பேசுவாரு தெரியுமா எனக்குலாம். அவர் வார்த்தையை கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஜாலியா இருக்கு. இல்ல அந்த ஆளுகிட்ட எனக்கு பிடிச்ச எடப்பாடி வீடியோ என்ன தெரியுமா? இல்ல நான் அப்ப உங்க காலேஜ் கோரிக்கைகள் படிச்சேன்னு நிறைவேற்றப்படும். அதுதான். இல்ல அது என்னன்னா சார் அப்ப வந்துட்டு கொரோனா டைம் லாக்டவுன் போட்டுனுக்குறாங்க. அதான் அந்த கொரோனா டைம் 144 அந்த சட்டம் போயினுக்குது. ஒருத்தன் பூந்து என்ன கேட்டான், சார் February 14 144 போட்டிருக்கேன்ட்டான். உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். இன்னும் அந்த வீடியோ இது தெரியுமா சார்? இல்ல அலெக்ஸ், அதை விட என்னன்னா ஒருத்தன் வந்து இது எக்ஸாம்ல எல்லாத்தையும் ஆல் பாஸ் பண்ணி விட்டுருங்க, உங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அரியர் பாஸ் ஆகணும், உங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். எங்க காலேஜ் குரூப்ல அதை போட்டு விட்டானுங்க. சரியான இது. அல்டிமேட்டியா இல்ல, அவர் எல்லாருக்கும் ஆல் சிரிச்சுக்கிட்டே பாஸ் இருப்பாங்க பண்ணி தலைவர். ஒரு விட்டுருவேன். சிரிப்பு சிரிப்பாப்ல, பொன் சிரிப்பு. பார்த்து விக்னேஸ்வரோ, எனக்கு தெரிஞ்சு நீ யார நம்புறதுன்னே தெரியல. யார நம்புறதே தாசன் தான் தெரியல, தாசன்னு சொல்லிட்டு. ஆனா தாசன் உன்னை கூட்டுன்னு போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டக்கூடாது. எங்க தரமா காட்டணும்? இங்க நைட் ஒருத்தன் லேகி எத்தனை பான கிழமை டே பேர் பசங்களா தாத்தா சொல்றதுக்கு கேளுங்கடா. அதான் ஐயோ ஐயோ செத்துட்டாரு அவரு. அவர் செத்துட்டாரு 2020. ஆமா இல்ல அவரை பத்தியும் தெரிஞ்சு வச்சு நிக்கடா. நானே இந்த ராஜி டிவில ஒரு வைப்பான் தாத்தா காலைல. இல்லடா எனக்கு தெரியும்டா, அவரை பத்தி கூட நீ தெரிஞ்சு வச்சு நிக்கிய. உனக்கு ஏதாவது பிரச்சனை? அப்படிலாம் கிடையாது, சும்மா ஏங்க அவங்க பரம்பரை இந்த படம் பாத்திருக்கேன், நவீன சரஸ்வதி சாப்பிடு. ஓ, பரம்பரையா மருந்து சாப்பிடுறீங்களா? நவீன சரஸ்வதி அந்த கேரக்டர், அந்த ஃபேமிலியும் ஊபி ஃபேமிலியும் ஒண்ணு. இது சங்கர மடம் இதுல குடும்படா கொஞ்சம் எட்டா வாடா. ஆனா இல்ல சொல்லுவோம் இல்ல சார், இல்ல ரெட்டையில நரம்புன்றதுனால என்னென்ன பண்றோம் பார்த்து எங்க போனாலும் அடிட்டே இருப்பேன். சிவராய் சித்த வைத்தியசாலை மாதிரி இவங்க இது கருணாநிதி கொத்தடிமை சாலை இதுல சரி, நீ ஏதாவது லேகி வாங்கி சாப்பிட்டியா இல்லையா அவர்கிட்ட? யோ, லேகியனா ஒண்ணும் கிடையாதுயா. இது சூரணம் இதுன்னு இருக்கு. சித்தா இது ஆயுர்வேதால சூரணனா இது உருண்டையா இது பண்றது. லேகியம்னா இது மாதிரி இந்த கூழ் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுறது. இதுதான் நம்ம அதுதான் லேகியன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒருத்தன் போட்டிருந்தான், என்னன்னா விக்னேஸ்வரம் தொடையில செல்லு வைக்காதீங்க பேண்ட் பாக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வயசான ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ல ஒருத்தன் போயிட்டு ஸ்கூல்ல செக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜட்டியில போட்டீங்க ஏதாவது ஆயிடுமான்னு. அதான் இது பரவாயில்ல. ஆனா முன்னாடி ஒரு தியரி இருக்கும். அது என்னன்னா, நோக்கியா போன் அதிகமா வைப்ரேஷன் ஆகும் தெரியுமா? நோக்கியா போன் அந்த பட்டன் போனு அது அந்த மாதிரி பாக்கெட்ல வச்சா அது ஹார்ட் அட்டாக் வரும்ன்ற மாதிரி அது ஒரு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப கூடாது. எப்பவுமே வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு கிடையாதுன்னா, அது வந்து என்னன்னா இந்த போனுக்குள்ளாரே வந்து வைப்ரேஷனுக்குன்னு ஒரு தனி மோட்டார் ஒண்ணு கொடுத்துருப்பானுங்க. இப்ப இருக்கலாம் பாத்தீங்கன்னா அது வந்து சென்சார்ல இது பண்ணி வருதுங்க. அப்போ வந்து அதுக்கு தனியா குட்டியா ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு மோட்டர், அதெல்லாம் நீ டேபிள் மேலாம் வச்சுன்னு வையேன், போன் ஜம்ப் ஆகாத போயே அடிக்கும். மண்டை போன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு குட்டிக்கும் போது ஒரு மாதிரி என்ன ரங்கா ஸ்பேஸ்ல 2.0 காட்டுறீங்களா? அதெல்லாம் கொண்டு போய் நெஞ்சுக்கிட்டலாம். 2.0 வேற லெவல்டா. அதாவது பேட்டரியே போடாத போன் எல்லாம் பறக்க தெரியுமா? சரி அலெக்ஸ், விக்னேஷ் ப்ரோ பாத்தியலா? தியேட்டர் இல்ல ப்ரோ, தியேட்டர்ல உண்மையிலே சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்தது. டிஎம் பண்ணிருக்கேன் அலெக்ஸ். டைட்டில மட்டும் பாருங்க, இப்படிலாம் பண்ண இன்னொரு ஆகுறது. டிஎம் பண்ணிருக்கேன் டைட்டில பாரு. சரி விக்னேஷ், நான் கேட்க மாட்டேன், மோனிகா சாங் எப்படி இருக்கு உங்களுக்கு? அவர்லாம் திட்டாரு பார்த்துட்டு.
நான் பார்க்கவே இல்லடா. டிஎம் பாத்தீங்களா? என்ன செய்யறது நீங்கள? இது முன்னாடியே பார்த்தேன். இல்ல இப்படிலாம் போட்டுக்கிறா. ஓகேங்களா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நமக்கும் அதுக்கு சம்பந்தம் வேண்டாம். இவங்கதான் ரொம்ப வந்து இன்டெலக்சுவலா பேசுறாங்க. இல்ல தலைகீழாதான் சம்மர் அடிக்க போறான்றவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இன்டெலக்சுவலா பேசுறேன், பாயிண்டா பேசுறேங்கிறாங்க. பட் இவங்களே வந்து இந்த அளவுக்கு டைட்டில் வச்சுக்கிட்டு இப்ப நம்ம என்னப்பா கேஸ் வாங்கிட்டு உட்காராதீங்க பசங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா பேசினா பூமரங்கிறாங்க. இல்ல இது வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி தானே இருக்குது. அந்த டைட்டில் தான் ஸ்பேஸ்க்குள்ள டைட்டில் தான். என்ன டைட்டில்? டைட்டில் பாத்தியா இல்ல? டிஎம் பா உனக்கு அனுப்பியிருக்கேன். தெரியல, நான் டிஎம் பார்க்கல. வர டிஎம் பாரு. ஆனா நிதிஷா லேட்டா வந்தன்னு சொல்லிட்டு மோனிகல் தூட்ட பாத்தியா? பிரமாதம். நிதிஷா இன்னொன்னு பாத்தியா? நான் டிஎம் பண்றேன் சொல்டா. இது இருக்குல்ல, ட்ரைலர் ரிலீஸ் டைம்ல ஒருத்தன் இந்த இது மீடியா பார்த்தன அட்டென்ஷன்ஸ்க்காக பண்ண அந்த மாதிரி இப்ப நிறைய அட்டென்ஷன்ஸுக்காக. ஆனா ஒரு நிமிஷம், இல்ல நருட்டோ என்னைக்கு தூக்கி போய் செல்ல வைக்க போறானுன்னு தெரியல. மீதி எல்லாம் கம்முன்னு இருப்பானுங்க. இல்ல ஈஸ்வர ஒண்ணு இல்ல, கொரில்லாஸ் இல்லதான். ஏன்னா இது பண்றீங்க இதுல. ஒரு நிமிஷம் இல்ல, அது விட்டுறாது. அது போறது எங்கேயோ போட்டான். ஆனா இல்ல என்ன சொல்றோம், இங்க சீம்ஸ் இருக்கும்ல, ஒரு போலீஸ் சீம்ஸ் வந்துட்டு அதான் புடிச்சுன்னு போயிட்டு இந்த அதான் வால்டர் கிட்ட போய் விட்டுருவான். எங்க ஜெயிலுக்குள்ள கொரில்லா செல்லுன்னு பார்த்தா உள்ள ஒரு வானவில் உட்காந்து இருப்பான் உள்ள. இதான் கொரில்லா செல்லு. அதான் சார் உள்ள ஒருத்தன் கூப்பிடுறான் சார். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா அந்த வீடியோல? நிதிஷ் பின்னாடி விஷால் கத்தி சண்டை பாட்டு ஓடுது. விக்னேஷ் ப்ரோ கத்தி சண்டை. ஆனா சத்தியமா சீம்ஸ் எல்லாம் வேற மாதிரி. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருந்தா அதான் பாப்பேன். ஸ்ட்ரெஸ் இருந்தா செம்மையா இருக்கும் சீம்ஸ் வீடியோ எல்லாம். புரியல யாரு இது? இல்ல விக்னேஷ் ப்ரோக்கு கிரீத்தி செட்டி தான். உசிரே போனாலும் சரி தான், விடவே மாட்டேன். அந்த எல்லைக்கு எப்ப செப்டம்பர், அதான் அப்ப பாஞ்சிருவாரு. செப்டம்பர் பாஞ்சிருவாரு. எல்லைக்கு எப்ப மட்டும் பாரு என்ன நடக்க போகுது. குட் நைட். குட் நைட். யார் கிளம்புறது? யாரு கிளம்புறது? நருட்டோ. என்ன இது? ஒரு நிமிஷம், என்ன இது? இப்ப சவுண்ட் கேட்டுச்சு. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல விக்னேஷ் ப்ரோ ஸ்பேஸ்ல அசிங்கமா திட்ட மாட்டான்னு குரூப்ல அனுப்புற பாத்தியா? இவனெல்லாம் இந்த ஏஐ எவன்டா கண்டுபிடிச்சது? எரிச்சலாகுது. நருட்டோ நிதிஷ் பாத்தியா? நைஸ் பிக். டேய் அவன் யார் தெரியுமாடா? அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரிஞ்சா நான் எது அனுப்பி அவன் நைஸ் பிக்னு சொன்னான்னு சொல்லிட்டு சொல்றேன். அவன் டிராவலர் இல்ல நான் அனுப்பிவிட்டது வேற. நான் அனுப்பிவிட்டது வேற பேரு இருக்கு. நல்லாதான் ப்ரோ இருக்கு. அதுதான் அவன் தான் சொன்னான் நைஸ்ன்னு. நானும் நைஸ் தாங்க. சரியா ஈஸ்வர் கேக்குதா? சரியா ஈஸ்வர் கேக்குதா? ஈஸ்வர கேக்குதா? சரியா? என்னடா இந்த வாட்டி உங்க தலைமையில எத்தனை சீட்டு கொடுப்பாங்க எடப்பாடிக்கு? ஏன்னா ஒரு 40 தூக்கி போடுவாங்களா? நாங்க 192 சீட்டு நாங்க நிற்போம். நீங்க சொல்ல வேண்டாம், முதல்ல நீ சொல்ல சொல்லா. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லி
ஈஸ்வர் bro, எனக்கு ஒரு doubt. உன்னை கட்சிக்கு சொல்லட்டா, யார்தான் owner இல்ல? அலைன்ஸ் லீடர் அலெக்ஸ் எப்பயுமே கேக்குதா? மாநில கட்சி தான். நான் உன்னை சொல்லட்டா, அலைன்ஸ் எப்பயுமே மாநில கட்சி சொல்றேன் கிட்ட தான் சொல்றேன். கொடுப்பாங்க அவங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இன்னும் வளரல. நீங்கன்னா மாநில கட்சி மாதிரியா நடந்துக்கிறீங்க. ஈஸ்வர் நான் doubt-ண்ணா. கட்சிக்கு யார்தான் மாநிலம். லெட்டர் பேட கட்சி மாசம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சந்திரபாபு நாயுடுக்கு இப்ப எவ்வளவு சீட்டு டேய் டேய் நம்ம ஊரை பேசுறா வெளியூர் வேணாம்டா. ஏய், இல்ல. ஒரு இப்ப தட்டுல இப்ப இது தட்டுல நடக்குது. தட்டுல தோசை வச்சா சட்னி தான் கேட்கணும். புரியுதா? இல்ல பீகார்ல இப்ப நிதிஷ்குமார் என்ன பண்றாரு, அவருக்கு தான் அதிக சீட்டு. இவங்களுக்கு எனக்கு எந்த அளவுக்கு மெஜாரிட்டியான பர்சன்டேஜ் ஓட்ஸ் சரி அது பேஸ் பண்ணி தான் அவங்க சீட் ஈஸ்வர கேட்பாங்க. அவன் கேக்குதாடா? சப்பாத்தி போறான்டா. டேய் ஈஸ்வர கேக்குதாடா? கேக்குதுமா? கடலூர்ல பழைய அதிமுக மாவட்ட செயலர் பேப்பர் பாண்டி தெரியும்ல உனக்கு? கே பாண்டியன் சிதம்பரம் அவரு பேப்பர் பாண்டி தெரியும்ல, இறந்துட்டாரு கேன்சர் வந்து. யார் இறந்துட்டாங்க தெரியுமா தெரியாதா? பழைய பாண்டியன் இவரு மாவட்ட செயலர் தெரியும்ல. அவரு குடும்பத்தை ஏன்டா அப்படியே விட்டீங்க? இவ்வளவு பேரு இருக்கீங்களா கட்சியில. பழைய மாவட்ட செயலாளர நீங்க இது சொல்றீங்கன்னா அலெக்ஸ் இவரா தெரியுதா? ஒரே நிமிஷம் அலெக்ஸ் கேக்குதாடா? அலெக்ஸ் கேக்குதாடா? இவன் பையன் ஒர்க் பண்ணிடா ராகுல் ஒருத்தவனுக்கு காம்பெனி இப்போ போட்டோ பண்ணிடா. அவங்க அப்பா தான்டா பழைய மாவட்ட செயலாளர் இதுக்கு அதிமுக. அதுக்கு என்ன இல்லடா அவரு இறந்தது அந்த குடும்பத்தை அப்படியே விட்டு இன்னைக்கு அந்த பையன் பைத்திய மாதிரி ரோட்ல தெரிஞ்சுட்டான். கூட இருக்கனே முதல்ல காப்பாத்துறதுக்கு இவனுக்கு இது கிடையாது. இவனுக்கு எல்லாம் வந்து விக்னேஷ் வாய் மேலே உதைப்ப சொல்லிட்டேன். நீ சொல்றது எப்ப நடந்தது? நீ சொல்ற எந்த மாவட்ட செயலாளர் சொல்ற? தென்னார் மாவட்ட செயலாளர் சொல்றேன் இல்ல இப்ப மாவட்ட செயலாளர் சொல்றேன்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா சம்பத் இருக்காரு, அது தெரியும். அவனே விட்டு நான் பேர சொல்றேன்டா இருறா. சரி 2004 இன்னொரு 2005 அந்த டைம்ல யாரு இருக்குது? சம்பத் தான் மாவட்ட செயலாளர். சம்பத் அருண்மொழி தேவன் தான். நடுவுல ஜனார்த்தனா இருந்தாருமா, எது பால்வளத்துறை. எந்த பாண்டியன் கேக்குறீங்க? கே பாண்டியன் இப்ப இருக்க பாண்டியன் கேக்குறீங்களா இல்ல பழைய பாண்டியன்? இப்ப இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பழைய பாண்டியன் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவரு இருந்தது கூட உனக்கு தெரியாது. ஏன்னா நீ எல்லாம் என்னடா கட்சியில ஏங்க பாண்டியன்னு தெரியுங்க, ஆனா இப்ப இருக்க பாண்டியன் தெரியுமா? டேய் உனக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா இத சமாளிக்கிற வேலை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடு, ஒழுங்கா போயிடு, நான் விட்டுறேன். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்க வந்து மாவட்ட செயலாளர்னு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. சொல்ல போனா தொகுதியில இந்த வருஷத்துக்கு கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க.